it was rumored that Claude Mythos will be released on June, but a small change was happening because Claude Mythos முன்னாடி வந்து பெரிய பெரிய எம்என்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது ஈஸியாக வந்து சைபர் அட்டாக்ஸ் பண்ணுது அண்ட் மெனி அதர் திங்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நம்ம அது ஹியூமன்ஸ் கிட்ட கொடுத்தா அது எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்கன்ட்டு க்ளோஸ்ட் ரிசோர்சஸ் கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அது என்ன சொன்னாங்க நம்ம பசங்க, இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்டண்ட், அது அவ்வளோ பெரிய மாடல்லாம் இல்லைன்ட்டு. பட் ஆஃப்டர் இட் வாஸ் ரிலீஸ்ட் க்ளோஸ் குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க கிட்ட இருந்து வந்த ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா இது நிஜமாலே அவங்க சொல்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுதுன்ட்டு. ஸோ அப்பதான் நம்ம கிளாடுக்காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு பிளானை போட்டாங்க. சரி, இது வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அண்ட் பயாலஜி ரிலேட்டடா வந்து ஏதாவது ஏடாகுறமா சொல்லிருச்சா நம்மளுக்கே ஆப்படிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு அதே சேம் வெயிட்ஸ் அண்ட் அந்த ஏஐ பத்தி இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த கிளாஸ் மாடல் ஆஃப் மித்தாஸையே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பண்ணி கிளாசிஃபையர்ஸ்லாம் ஆட் பண்ணி இப்போ பயாலஜி ரிலேட்டடோ இல்லை சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடோ கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஓப்பஸ் 4.8, அது ஒன் ஆஃப் தி டாப் டயர் மாடல்ஸ் ஆஃப் கிளாடுக்கு டைவர்ட் ஆகிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நாங்கள் கிளாட் ஃபேபிள் 5 நான் லான்ச் ஆகும்போதுலேருந்து லான்ச் ஈவெண்ட்லேருந்து பார்த்துட்டு ஆக்சஸ் வரும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் ஆர்கனைசேஷனில் பசங்கள்லாம் நாங்கள் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிரக்கல். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஏ இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி டாப் டயர் மாடல் கிளாட் ஃபேபிள் 5 நான் சொல்லுவேன். இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பண்ணி நாங்கள் ஃபேபிள் 5 வந்து பிளாக் பண்ணிட்டோம், வந்து பேன் பண்ணிருக்கோம். யூஎஸ் கவர்மெண்ட் இது ஆந்த்ரோபிக் சொல்லியிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரீசன், இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது மித்தோஸோட கிளாஸ் மாடல் தான். இப்போ நான் பயாலஜி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டாலோ இல்லை சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக கேட்டாலோ ஓப்பஸ் 4.8க்கு நான் டைவர்ட் பண்ணோம். ஆனால் ஒரு சில ரெக்வஸ்ட் வந்து அப்படி நடக்கல. அதனால என்ன பண்ணாங்க, வேணாம் நீங்கள் வந்து இதை பேன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு தாட் தான் வருது. நான் ஒரு ஏஐ இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருக்கேன். எங்களுக்கு இப்போ எல்லா டேஸும் நாங்கள் டெவலப் பண்ணுறது, இந்த ஒர்க் பண்ணுறது ஏஐ மாடல்ஸ் ஒரு அத்தியாவசியமான திங் ஆகிட்டு இருக்கு. என்னோட அங்கிள் கிட்ட நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, நம்ம இப்போ எல்லாருமே கிளாடுன்ற ஒரு பயங்கர ஒரு ஹைப்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஒரு விஷயம் வந்து பயங்கர ஹைப்டா இருந்துச்சு. நம்ம திடீர்னு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்து மேல டிபெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மல்டிபிள் ஃபால் பேக்கப்ஸ் வந்து வச்சுக்கோங்கன்றது அவர் முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு. அதை இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது எனக்கு வந்து ஓகே, அவர் சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஹி வாஸ் பீன் ஆல்மோஸ்ட் தேர் ஃபார் 2 to 3 decades டெக் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது அவர் சொன்னது எனக்கு அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது. ஸோ அதனால நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிளாட் ஃபேபிள் 5 யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்களா? நான் நிஜமாலே ட்ரை பண்ணியிருந்தேன். அடுத்த வாரம் பிளான்லாம் வச்சிருந்தேன், நிறைய விஷயங்கள் பண்ணலாம் கிளாட் ஃபேபிள் 5 வச்சுட்டு நிறுத்தி போட்டாங்க சாமி, அப்படிதான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹோப் you will understand how the things are getting evolved and how we should get aware of things, not to stick on only one model or not to stick on only one AI provider, so that our work will be getting proper and okay. And இன்னொரு விஷயம், I try to post content frequently. As I got busy with other things, I can't able to focus on these things, but I will make sure from this video I'll post AI content and tech related content frequently, so that we will have a very good touch and we will grow as a strong AI community. See you next video. This is AI with Harish and I am Harish signing off. Bye.